ஒரு நாள் ஒரு மாபெரும் கூட்டம் நடைபெற்றது. அதில் 2 பேச்சாளர்கள் பங்கு பெற்றனர். யாருடைய பேச்சு அதிக கைதட்டல் பெறும் என்பதுதான் போட்டி. கூட்டம் தொடங்குவதற்கு முன் 2 பேச்சாளர்களும் ஓர் அறையில் அமர்ந்து தங்களது பேச்சு குறிப்புகளை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் எழுந்து பேசிக்கொண்டே வெளியே சென்றார். அவசரத்தில் அவருடைய பேச்சு குறிப்புகளை மேஜையிலேயே விட்டுவிட்டார். அவரின் போட்டியாளர் அந்த குறிப்புகளை பார்த்தார். நான் தயாரித்து இருக்கும் குறிப்புகளை விட இந்த குறிப்புகள் நன்றாக இருக்கின்றனவே என்று நினைத்து அவற்றை விரைவாக குறிப்பெடுத்துக் கொண்டார். சிறிது நேரத்தில் கூட்டம் தொடங்கியது. முதலில் பேசும் வாய்ப்பு அந்த குறிப்பை பார்த்தவருக்குத்தான் கிடைத்தது. எதிர்பேச்சாளர் எழுதி வைத்திருந்த குறிப்புகளையெல்லாம் தன்னுடைய கருத்துக்கள் போல பேசினார். இவ்வாறு பேசி முடித்த அவர், நான் தான் போட்டியில் வெல்வேன் என்று நினைத்து பெருமிதத்துடன் அமர்ந்தார். மக்கள் எல்லோரும் பலமாக கை தட்டினர். இதை பார்த்த எதிர்பேச்சாளருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அடுத்து அவர் பேச வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் அவரிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. என்ன செய்வது என்று சிந்தித்தார். உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே அவர் எழுந்து மைக்கை பிடித்து, இப்போது பேசிய நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொண்டைக்கட்டு இருப்பதால் என்னால் சரியாக பேச முடியாது. அதனால் என்னுடைய உரையை வாசிக்க முடியுமா என்று அவரிடம் கேட்டேன். அவரும் பெருந்தன்மையுடன் ஒத்துக்கொண்டு இப்போது அதை வாசித்தார். அவருக்கு என் நன்றிகள் என்று பேசி முடித்துவிட்டு தன்னுடைய இருக்கையில் போய் அமர்ந்தார். அதை கேட்ட மக்கள் இன்னும் பலமாக கைதட்டினர். அதை சிறிதும் எதிர்பாராத அந்த போட்டியாளர் திகைத்து போனார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப யோசித்து செயல்படுபவன்தான் உண்மையான புத்திசாலி. வெற்றி அடைவான்.